வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேட்டரில் ரொம்ப சும்மா திருவிழா மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிற நம்ம சூர்யா அண்ணனோட கருப்பு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா த்ரிஷா காம்போல கடந்த வெள்ளிக்கிழமை இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்குது. பாக்ஸ் ஆஃபீஸில் சாதனை பண்ணியிருக்குது. படத்தோட பட்ஜெட் எவ்வளவு, படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி முழுசாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த படத்தோட பிரம்மாண்டமான ஸ்டார் ஹாஸ்டிங் பற்றி பார்த்துடுவோம். நம்ம சூர்யா அண்ணன் லீட் ரோலில் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு ஜோடியாக 21 வருஷத்துக்கு முன்னாடி ஆறு படத்தில் நடித்த த்ரிஷா இப்போ மறுபடியும் நம்ம த்ரிஷா மேம் நடிச்சிருக்காங்க. இவங்களோட சேர்த்து ஆர்ஜே பாலாஜி, யோகி பாபு, நட்டி நடராஜன் மற்றும் மலையாள நடிகர் இந்திரன்ஸ்னு ஒரு பெரிய நடிகர் பட்டாலுமே நடிச்சிருக்காங்க. படத்தோட கதை திரைக்கதை எழுதியிருக்கிறது நம்ம ஆர்ஜே பாலாஜி தான். இசையமைப்பாளர் சாய் அபியங்கரோட பிஜிஎம் சும்மா தியேட்டரையே அதிர வச்சிருக்குது. சரி, இப்போ படத்தோட கதையை ரொம்ப கிளியராக சொல்லிடுறேன். கதையில் நம்ம சூர்யா அண்ணன் சரவணன் மற்றும் கருப்புசாமி 2 வித்தியாசமான ரோலில் வராரு. முதல்ல ஒரு சாதாரண வக்கீலாக வர்ற சூர்யா சமுதாயத்தில் ஊழல் நிறைந்த கோர்ட்டில் பாதிக்கப்படுற ஏழை மக்களுக்கு நியாயம் கிடைக்கிற வாதாடுறாரு. ஆனால் பணக்கார வில்லங்க சட்டத்தோட ஓட்டைகளை பயன்படுத்தி தப்பிச்சிடுறாங்க. இங்கே தான் கதையோட செம மாஸ் ஃபேண்டசி ட்விஸ்ட் வருது ஃப்ரெண்ட்ஸ். அநீதியை ஒழிக்கிறதுக்கு அந்த கருப்புசாமி தெய்வமே மனித உருவல்ல கோர்ட்டில் வக்கீல இறங்கி வந்து வில்லன்களுக்கெல்லாம் ருத்ர தாண்டவம் ஆடுறது தான் படத்தோட மெயின் கதையே. சூர்யா அந்த கவர்மெண்ட் ஆக்டிவ் தியேட்டரில் ரசிகர்களை சும்மா சீட் நுனியில் தாங்க உட்கார வச்சிருக்குது. இப்போ எல்லாருக்கும் இருக்கிற மிகப்பெரிய கேள்வி, அந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ, வசூல் எவ்வளோ? ட்ரேடிங் வட்டாரங்கள் படி இந்த படத்தோட மொத்த பட்ஜெட் மட்டும் பார்த்தீங்கன்னா சுமார் 130 முதல் 140 கோடி ரூபாய் இருக்குன்னு சொல்லப்படுது. தயாரிப்பில் சில ஃபைனான்ஸ் பிரச்சனை வந்து படம் கொஞ்சம் தாமதமாக ரிலீஸ் ஆனாலும் தியேட்டருக்கு வந்த உடனே சுமார் வசூல் மலை தாங்க. ரிலீஸ் ஆன முதல் 4 நாட்களிலேயே பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் மட்டும் 82 கோடி ரூபாயும், உலக அளவில் 122 கோடி ரூபாய்க்கு அதிகமான வசூல் செஞ்சு மாபெரும் சாதனை படைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். 2026 மிகப்பெரிய தமிழ் ஹிட் படமா இது மாறப்போகுது. ஏன்னா தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களே படக்குழுவினரை நேரில் கூப்பிட்டு பாராட்டியிருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தேட்டரில் போய் கருப்பு படம் பார்த்துட்டீங்களா? சூர்யாவோட அந்த வக்கீல் ரோல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை சாமி கட்ட பிடிச்சிருக்கா? படம் பார்த்தவங்க உங்கள் கருத்தை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சினிமா உலகத்தோட அடுத்த சுவாரஸ்யமான அப்டேட்க்கு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய் பாய்.